இதையும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் தேங்காய் எண்ணெயை உள்ளே ஆட் பண்ணணும். இந்த டைமில் ஒரு டிப்பு என்னென்னா, நல்லா ஹையில் வச்சு ஒரு நல்ல பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இது போல் கொதித்து வர விட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் நல்லா கலந்துட்டு ஒரு க்ளாஸி எஃபெக்ட் கிடைக்கும் கடைசியில் அவியலுக்கு. அது ஒரு டிப்பு. ஸோ இந்த டைமில் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. கடைசியில் நம்ம ஆட் பண்ணுறது கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு நம்ம மேலாக கேஸ் அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் மேலாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அவியல் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கங்க. ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னா ரொம்பவும் இறுகிரும், சாப்பிடும் போது ஒரு மாதிரி நல்ல இது அடைக்கு யூஸ் பண்ணலாம், சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இது போல் வேறு இதில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.